நுரையீரலுக்கான பல பிரச்சனைகளுக்கு இன்ஹேலர் தான் மெயினான ட்ரீட்மெண்ட்னு பார்த்துருக்கோம். ஆனால் இன்ஹேலரை கரெக்டாக யூஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த டெக்னிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தவறாக எடுக்கும்போது போதுமான அளவு மருந்து நுரையீரலை போய் சேராமலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ட்ரீட்மெண்ட்கான முழுமையான பலனும் கிடைக்காது, இன்ஹேலருக்கான சைடு எஃபெக்டும் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இன்ஹேலரை கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிற டெக்னிக்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இதுதான் இன்ஹேலர். நீங்கள் புதுசாக ஒரு இன்ஹேலரை யூஸ் பண்ணும் போதோ இல்லை ரொம்ப நாள் கழித்து அதை திரும்ப யூஸ் பண்ணும்போதோ நல்லா ஷேக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 பஃப்பை அடித்து வேஸ்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த டிவைஸ் பேர் தான் ஸ்பேசர். இது வழியாக தான் நம்ம இன்ஹேலரை எடுக்கணும். டேரெக்டாக இதை எடுக்கும்போது நுரையீரலுக்குள்ளே போகிற மருந்து ரொம்ப கம்மியாகும், வாயில் டெபாசிட் ஆகிற மருந்தோட அளவு ஜாஸ்தியாகவும் ஆகிடும். கரெக்டாக இன்ஹேலரை ஸ்பேசரில் வச்சு எடுக்கும்போது அது உங்களுக்கு நிறையா மருந்து நுரையீரலுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ஒரு தடவை நான் ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ணுறது மட்டும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். இப்போ 2வது பஃப் தேவைப்படுது அப்படின்னா 30 செகண்ட்ஸ்லேருந்து 1 மினிட் வரைக்கும் பிரேக் விட்டு அடுத்த பஃப் எடுக்கணும். இதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும். இன்ஹேலர் யூஸ் பண்ணி முடிச்ச பிறகு வாயை கொப்பளிக்கிறது ரொம்ப முக்கியம். வாயில டெபாசிட் ஆகிருக்க மருந்தை கழுவி வெளியே துப்பணும். இது ஒரு டைப் ஆஃப் இன்ஹேலர். இதுக்கு பேர் டர்போஹேலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு சின்ன வகையான இன்ஹேலர் தான். இதை பேர் ட்ரை பவுடர் இன்ஹேலர்னு சொல்லுவாங்க. இதை ஓப்பன் பண்ணும்போது நல்லா விசில் மாதிரி இருக்கும். இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த கீழே இருக்க ரெட் போர்ஷனை ஃபஸ்ட்டு ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் திருப்பும் போது ஒரு கிளிக் சவுண்ட் வரும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் திருப்புனா மருந்து லோட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நல்லா மூச்சை நல்லா வெளியே விட்டுட்டு இதை நல்லா வாயில் வச்சு லிப்பை வச்சு நல்லா சீல் பண்ணிவிட்டு நல்லா எவ்வளோ ஃபோர்ஸ் அண்ட் டீப்பாக இழுக்க முடியுமோ அவ்வளோ டீப்பாக இழுக்கணும். இழுத்து முடிச்சுட்டு 10 செகண்ட்ஸ் பிரெத்தை நல்லா ஹோல்டு பண்ணிவிட்டு மெதுவாக ப்ரீத் அவுட் பண்ணணும். யூஸ் பண்ணி முடிச்சுட்டு வாயை ரின்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம்.